தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்து நாளை வரைக்கும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாணவர்களுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு, கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை தொடர்கிறது. இதனால பல கன்சர்ன் சேர்ந்திருக்கிறது. அந்த கட்டத்துல விடுமுறைகள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனாலும் கூட இந்த ஒரு அதீதமான விடுமுறையை இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை எழுகிறது. அதே வேளையில தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு கருத்தும் எழுகிறது. அந்தந்த கல்வி நிலையங்களை லீவு குறித்து, விடுமுறை குறித்து முடிவெடுத்திருக்க முடியுமா? இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா? தொடரக்கூடிய இந்த ஒரு விடுமுறை அப்படிங்கிறது அவசியமா, அதீதமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில நம்முடைய திரு பாட்ஷா அவர்கள் இணைகிறார், தனியார் பள்ளிகள் சங்கத்துடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளர். அதே போல நம்முடைய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள், கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இருவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கருதுறீங்களா, இல்ல இட் குட் ஹவ் பீன் பெட்டர் மேனேஜ் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒரு மாணவனுக்கு இப்ப ஒரு தீபாவளில இருந்து 11 நாள் லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு சேர்த்து ஒரு 12 நாள் லீவா இருக்கு. இந்த 12 நாள் லீவுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையாகத்தான் நாங்க எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா ஒரு மாணவனுக்கு முதலில் தேவை பாதுகாப்பு. அதுக்கு அப்புறம் தான் அந்த மாணவனுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறது தான் தனியார் பள்ளிகளோட எங்களுடைய நோக்கம். சோ அதனால இந்த 12 நாள் லீவ் ஒன்னும் பெரிய லீவா நாங்க பார்க்கல. இந்த 12 நாள் லீவை இன்னும் சனிக்கிழமைகள் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் இயர்லி லீவ் இருக்கு, அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால இது பெரிய லீவு, இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு இல்ல. குழந்தைகளோட பாதுகாப்பு கருதிதான் கலெக்டர் அவங்க இதை விடுமுறையை அறிவிக்கிறாங்க. சோ அதனால தனியார் பள்ளிகள் இதை நாங்க ஏற்றுக்கிறோம். ரெண்டாவது, இந்த நேரத்தில் நான் தனியார் பள்ளி நடத்துற அத்தனை பேருக்கும் சொல்லிக்க ஒண்ணு கடமைப்பட்டிருக்கேன். அரசாங்கம் நம்ம பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு கருதிதான் லீவு விட சொல்றாங்க. அதனால் ஏற்கனவே அண்ணன் நந்தகுமார் அவர்கள் அறிவித்தது போல எந்த ஒரு பள்ளியையும் அரசாங்கம் விடுமுறை விட்டால் கண்டிப்பாக திறக்காதீர்கள். ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் நாம் கைது செய்ய நிலைமையும் நமக்கு ஏற்படும். அதே போல் என் மாணவ செல்வங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாணவர்கள் எப்போதும் புத்திசாலிகள். இந்த 10 நாள் லீவை நீங்க கண்டிப்பாக படிப்பு அந்த வாயிலாகத்தான் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் உங்களுக்கு லீவுகள் எடுத்தா கண்டிப்பாக பெற்றோரோட சப்போர்ட்டோட நீங்க படிப்பை வீட்டிலே இருந்தே கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கறத நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நான் திரு பிரின்ஸோடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இன்று மீண்டும் கனமழை பெய்யுது. உதாரணத்துக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை சற்றே குறைந்திருந்த ஒரு சமயம். நிறைய பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள்ல கூட தண்ணீர் இருந்தது. இப்ப நிறைய பகுதிகள் சப்மர்ஜா இருந்தது, தண்ணியில மாற்றுக்கிறது இல்ல. சில இடங்கள்ல மழை பாதிப்பு இல்லாமலும் இருந்தது. அந்த மாதிரியான சமயங்கள்ல அந்த பள்ளி கல்லூரி நிர்வாகங்களை இந்த முடிவை எடுத்துக்க சொல்வது அப்படிங்கிறது இந்த பாதிப்பை, குறிப்பா பல பள்ளிகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், சிலபஸ் எப்ப முடிக்க போறோம் அப்படின்னு அதை சற்றே இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ணிருக்க முடியும்னு கருதுறீங்களா? நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து எங்கே சாத்தியம் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் அருகமை பள்ளி என்கின்ற அந்த அமைப்பு இருந்ததோ அந்த இடத்துல அது சாத்தியம். அந்த ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து மட்டும்தான் மாணவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியில் மழை நீர் இல்லாத போது அந்த இடத்துல நம்ம பள்ளிக்கூடம் நடத்துறது சிக்கல் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில் பெரும்பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி அல்ல. முடிச்சூர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு தியாகராய நகர்ல இருந்து போறவங்க இருக்கிறாங்க, தியாகராய நகர்ல இருக்கிற பள்ளிக்கு அடையாறுல இருந்து வர்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நாம ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பாதிப்பு இல்லை அல்லது பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதியில மழைநீர் தேங்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த பள்ளிக்கூடமே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளத்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பாதிக்கப்படலாம். அருகமை பள்ளி இல்லாம இருக்கிறதுக்கு அரசுதான் பொறுப்பு கூறணும். ஆனா ஒரு சிலர் பாதிக்கப்படலாம். சென்னையில ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர் இன்னொரு பகுதியில் போய் படிக்கிறார். ஆனா மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பா போகும். அந்த மாணவருக்கு பிற்காலங்களில் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம். 11-12 நாள் விடுமுறை அப்படிங்கிறது அதாவது நீங்கள் சொல்லுவதை போல ஒரு மிக குறைந்த அளவில் எண்ணிக்கையில் இருக்கிற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்க முடியாது. அது பெரும்பகுதி பள்ளிகள்ல பெரும்பகுதி பல இடங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது ஒன்று நாம கருத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் அப்போ ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்காதா?
ஒரு குறிப்பிட்ட இருக்கிற பள்ளியில உங்களுக்கு சிலபஸ் பிரகாரம் பாடம் நடக்குது. அப்ப பாடம் நடக்காத பள்ளி 2 பள்ளிக்கும் சேர்த்து ஒரே தேர்வு தானே வைக்க போறீங்க. ஒரே சென்னை மாவட்டத்தில் விடுமுறை, சென்னை மாவட்டத்தில் விடுமுறை, கன்னியாகுமரியில பள்ளிகள் நடக்குது. அங்க அந்த அளவுக்கு இருக்காதா? இந்த பேரிடர்ல எல்லோரும் தான் பங்கேற்க வேண்டும். உண்மை, எனக்கு பாதிப்பு வரல அப்படின்னு சொல்றது சுயநலம். இல்ல, சுயநலம் இல்ல. இல்ல, இப்ப இன்னைக்கு சென்னை மாவட்டத்தில் விடுமுறை, சென்னை மாவட்டத்தில் விடுமுறை, அதனால கன்னியாகுமரியில வந்து பள்ளிகள் இயங்கலாமா? இது அன்பேலன்ஸ் இல்லையா நம்ம கேட்க மாட்டோம். அதனால எங்க பாதிப்பு இல்லையோ அந்த அந்த கல்வி நிலையங்களுக்கு எங்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்கலாமே. இல்ல, கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. அப்படி வந்து எந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் அது ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நலனுக்கோ அக்கறை கொண்டவர். எனவே அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சேஃபா இருக்கா, எலக்ட்ரிசிட்டி வயரிங் ஏதாவது விடுபட்டு இருக்கா, அங்க பள்ளம் இருக்கா, அங்க நீர் இருக்கா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போக்குவரத்து, ஒட்டுமொத்த சமூகத்துடைய சிக்கல், இது அத்தனையும் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் ஒரு நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்படிப்பட்ட விஷயங்களை தனியார் பள்ளிகள் அவங்க வசதிக்கு போல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல அதுக்கான முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்தது திரு பாஷா. இதுல நிறைய தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் சிலபஸை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு, அது எப்படி திட்டம், 11 நாள் 12 நாள் அப்படிங்கும்போது இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதான்னு நமக்கு தெரியல. ஒன்ன பகம் வந்து அதற்கான பதில சொல்லணும். அதுவும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸை முடித்தாக வேண்டிய ஒரு கட்டம். அது எப்படி மேனேஜ் செய்யப்படும் தனியார் பள்ளிகள்? Do you have any idea? தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப அரசாங்கத்திட்ட கேட்க போறோம், ஆஃப் இயர்லி எக்ஸாம நீங்க பொங்கல் லீவுக்கு தள்ளி வைங்க. சோ பொங்கலுக்கு ஒரு 4 days லீவ் வரும், அதுக்கு முன்னாடியே ஆஃப் இயர்லி லீவ் நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் சரி. பிப்ரவரி மாசம் பிராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சிடும். அதையும் பிராக்டிகலையும் தெளிவாக எங்க அண்ணன் நந்தகுமாரோட ஒரு அறிக்கையை விட்டார். என்னன்னா, தேர்தல் வருவதனால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் 15 நாள் கழித்துதான் இறுதி ஆண்டு தேர்வை வைக்க வேண்டும், அரையாண்டு தேர்வையும் 15 நாள் தள்ளி வையுங்கள். நாங்கள் இந்த வருடம் போர்டு எக்ஸாம் உட்பட எல்லாத்தையும் ஒரு 15 நாள் தள்ளி வைக்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம். சோ அதனால் போர்டு எக்ஸாமே ஒரு 15 நாளைக்கு தள்ளி வைங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு 15 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு எக்ஸாம் உங்களுக்கு பொங்கல் லீவ் வரும், அதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் இயர்லி ப்ளீஸ் பண்ற மாதிரி ஒரு திட்டம் வகுத்திருக்கோம் நாங்க. சோ இதே மாதிரி இன்ஷால்லா நாளையில இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது சனிக்கிழமையும் ஆஃப் இயர்லி லீவையும் சரி பண்ணிட்டு இந்த போர்ஷனை அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆக்சுவலா எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எது செய்தாலும் 15 நாட்கள் தள்ளியே செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே கோரிக்கை. இந்த ஒரு கல்வி ஆண்டை வந்து நீட்டிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், தேர்வுகளை தள்ளி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இது வந்து இதற்கான சரியான தீர்வு கருதுறீங்களா? அதாவது அரையாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆண்டுல பெரிய பெற்றோர்கள் வந்து அவங்க அலுவலகத்துல வந்து எல்டிசி அப்ளை பண்ணி அது வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து குடும்பத்தோடு எல்லா இடத்துக்கும் போற இடம். ஏன்னா அரையாண்டு விடுமுறையிலயோ பொங்கல் விடுமுறையோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு சனிக்கிழமை இருக்கு, ஒரு பேரிடர் நடந்திருக்கு, ஒரு சீற்றம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இட்ஸ் a very small compromise இல்லையா? இல்ல, இது காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. இது ஒரு கல்வியல் செயல்பாடுங்க. இந்த பேரிடரை படிப்பது கூட ஒரு கல்வியல் செயல்பாடு தான். இந்த பேரிடரை எதிர்கொள்வது எப்படின்னு சொல்றது கூட ஒரு கல்வியல் செயல்பாடு தான். அதற்காக நாம் வந்து ஆஃப் இயர்லி லீவ்ஸ் வந்து நீ வந்து தியாகம் பண்ணு, நீ பொங்கல் லீவ்ஸ் தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு உட்கார்ந்து பேச முடியும். இல்ல, சிலபஸ் வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு, சிலபஸ் எதுவும் பாதிச்சிடல. அதிகப்படியா போச்சுன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் 12 ஒர்க்கிங் டேஸ் தான் நமக்கு லாஸ் ஆயிருக்கு. இந்த 12 ஒர்க்கிங் டேஸ் காம்பன்சேட் பண்ண முடியுமா, அந்த மணிக்கணக்கில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா என்பதை பற்றி யோசிக்க முடியும். இது ஒரு பதட்டமான ஒரு சூழலையும் கிடையாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கிற பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் படிப்பார்கள். பள்ளிக்கூடம் திறந்த பிறகு பள்ளிக்கூடங்கள் அதை அரசு நிர்வாகத்தோட கலந்து ஆலோசித்து அதை சரி செய்ய முடியும். ஆனா ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் அது பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ரைட். அந்த பீரியட் அவங்களுக்கு வேண்டும், தங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய பீரியட், தாங்கள் சந்தித்ததை சமூகத்தோட ஒப்பிடக்கூடிய பீரியட். இந்த பேரிடர்ல நீங்க எப்படி பொங்கலை கொண்டாடுறீங்க என்று தன் உறவுகள் கிட்ட அவங்க கேட்க வேண்டிய விஷயம். அது இந்த பேரிடர்ல அந்த உறவுகள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டது நேர்ல பார்க்க வேண்டிய விஷயம், அதை கல்வியோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம். எனவே நாம் மாணவர்களை சமூகத்திலிருந்து பிரிக்க பார்க்க கூடாது, சமூகத்தின் ஒரு அங்கமாக சமூக சிக்கல்களை தீர்க்கக்கூடியவர்களாக பார்க்கணும்.
இந்த ஒரு லீவ்ல வந்து இந்த காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. வேற வகையில இதை மேனேஜ் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொரு கன்சர்ன் எழுந்திருக்கு. இதனால இது ஒரு 12 நாள் ஒர்க்கிங் டேஸ் போனதுனால குறிப்பா 10th + 2ல இன்னும் மற்ற வகுப்புகளும் கூட வேக வேகமா பாடம் நடத்தப்படுமோ? இன்னைக்கு இயல்பா சந்தேகம் கேட்டா விளக்கமா சொல்லக்கூடிய ஆசிரியர் இல்ல போர்ஷன் முடிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமா நடத்தி முடிச்சிருவாரோ? ஏற்கனவே 10th + 2ல எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிடறாங்க, வேகமா நடத்தி ரிவிஷனுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ அந்த ஒரு பாதிப்பும் சேர்ந்தே நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படிலாம் எந்த விதமான இதுவும் பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சோ இந்த லீவுங்கிறது ஒரு 12 days தான். பட் 12 daysக்குள்ள முடிஞ்சிட்டா எந்த பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இது 20 days 25 days அப்படின்னு போச்சுன்னா இதுக்கான கல்வியாளர் உட்கார்ந்து இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத ஆலோசிக்கிற கட்டம் வருங்கிறதுல மாற்றம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற 12 நாள் லீவுக்குள்ள எந்த பெரிய விளைவுகளும் ஏற்பட்டுடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் அந்த பேசிக் கொஸ்டினுக்கு மீண்டும் போகணும்னு நினைக்கிறேன். இந்த முறை மிக கடுமையான மழை, எந்தெந்தெல்லாம் மாவட்டங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்களோ அங்கெல்லாம் மழை. முந்தைய கட்டங்கள் எல்லாம் லீவ் விடுவாங்க, மழை பெய்யாது. அன்னைக்கு வெயில் அடிக்கும், பெரிய தாக்கம் இருக்காது, ஒரு போர்காஸ்ட் இருக்கும், பாதிப்பு கூட பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு மாவட்ட ரீதியான விஷயம் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல ஆங்காங்கே அந்தந்த பகுதிகளில் ஒரு முடிவு எடுக்கணும்? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு லீவ் விட்டு கல்லூரிகள் இயங்கும், அது போல பிரைமரி கிளாஸஸுக்கு லீவ் விடலாம், செகண்டரி கிளாஸஸ் இயங்கலாம் அப்படின்னு இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணி லீவ் விட வேண்டிய ஒரு நிலை வரணும்னு கருதுறீங்களா? இங்க நடைமுறையில 2-3 அரசாங்க சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை அரசாங்கம் தான் தீர்க்கணும். நாங்க ஏற்கனவே அரசாங்கத்துல பேசிருக்கோம். என்னன்னா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரம் கலெக்டரோட கண்ட்ரோல். எஸ். ஆனா சென்னை மாநகராட்சிக்குள்ள இந்த வார்டு வருது. பல இடத்துல திருவள்ளூர் இருக்கும், ஆனா சென்னை மாவட்டமே இருக்காது. ஆனா இங்க இருக்கிற பள்ளியாளருக்கு மிகப்பெரிய குழப்பம். நான் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கேன், நான் எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு லீவ் விடணும்? திருவள்ளூர்ல இருக்கிறவங்க பாதி பேர், கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்க. இந்த விஷயத்தை முதல்ல தீர்க்கணுங்கிறத நாங்க அரசாங்கத்தில் நிறைய கேட்டிருக்கோம். நீங்க அதுக்கான பிரிச்சுட்டீங்கன்னா எதுக்கு எங்களுக்கு ஐஎம்எஸ் காஞ்சிபுரம் கொண்டு போறீங்க? நீங்க ஐஎம்எஸ் மெட்ராஸ் கொண்டு போக வேண்டியதானே? இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க கலெக்டர் வந்து காஞ்சிபுரம் கலெக்டர் போக வேண்டியதா இருக்கு. இந்த சிஸ்டத்தை மாற்றும் போதுதான் லிமிட்ட முதல்ல சரி செய்யணும். காஞ்சிபுரம் மைய பகுதியில் பெய்யக்கூடிய மழையின் அடிப்படையில் சென்னையில காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய பள்ளிக்கு லீவ் நிர்ணயிக்கப்படுது. அந்த ஒரு நிர்ணயிக்கக்கூடிய முறையில தவறு. அதனாலதான் இந்த மாதிரி சில நேரத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட் மழைன்னு சொல்றாங்க, ஆனாலும் மழை பெய்யறது இல்ல. சில நேரத்துல இருக்குங்கிறாங்க, நடக்காம போயிடுது. இதுதான் இதுக்கான காரணமே தவிர அரசாங்கம் இந்த விஷயத்துல சரி செஞ்சிருக்கணுங்கிறது கட்டாயம். ரெண்டாவது, இப்ப நிறைய பேரை எங்க தனியார் பள்ளியில தங்கி இருக்காங்க. அதனால அவங்களை காலி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறதுனால நிவாரணங்களும் முக்கியமான காரணமா இருக்கு. பள்ளிகளை திறந்து வைத்திருக்கிறோம். முடியாதவர்களுக்காக எவ்வளவு நாள் வேணுமா அரசாங்கம் சொல்லுதோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்க தயாராக இருக்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த லீவ் விடுற முறையில இந்த முறை மிக கடுமையா எல்லா இடத்துலயும் பரவலா பெஞ்சிருக்கிறது. ஆனா இந்த குழப்பங்களை மறுக்க முடியுமா? அதுல ஒரு சின்ன மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? எஸ் மிஸ்டர் பாஷா சேஸ், திரு பிரின்ஸ், உங்களுடைய இறுதி கருத்து. அரசு வந்து கொஞ்சம் முன்கூட்டி இந்த பருவமழை வருகின்ற போது அதை நாம் எப்படி வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த வந்த நீரை வந்து நாம் முதல்ல சேமித்திருக்க முடியும். நாம் நீரை வந்து சேமிப்பதற்கான எந்த ஏற்பாடையும் நாம வந்து செய்யல. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஏன் பள்ளிகள்ல தான் இந்த மாணவர்களை தங்க வைக்கணும்? ஏன் கல்யாண மண்டபங்கள் இல்லையா, மற்ற இடங்கள் இல்லையா? அதை பற்றி எல்லாம் நாம் ஏன் வந்து யோசிக்கல? அதே போல் ஆசிரியர்களை தான் நம்ம வந்து எலெக்ஷன் வேலையில இருந்து சென்சஸ் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துறோம். அப்பெல்லாம் வந்து கல்வியல் செயல்பாடு கூட பாதிக்கின்றது. எனவே அரசுக்கு ஒரு கல்வியை பறித்த ஒரு புரிதல் வேண்டும். கல்வியில மாணவர்கள் என்பது எதிர்கால தலைமுறை என்பதை உணர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வு தானே தவிர இது சமூகம் சார்ந்த சிக்கல், ஒட்டுமொத்த சமூகம் தான் இது சிந்திக்க வேண்டுமே தவிர இது சமூகத்திலிருந்து பள்ளிக்கூடத்தையோ மாணவனையோ தனிமைப்படுத்தி நாம் சிந்திக்க முடியாது. உண்மை, நீங்கள் சொல்வது போல அருகமை பள்ளிகள் குறித்த தேவைகள் இவற்றையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணத்தை பார்க்கலாம். அழகா சொன்னாங்க. பட் இந்த அரசாங்கத்துல தண்ணியை சேமிக்காதது மிகப்பெரிய வருத்தங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்ற மாதிரி நதிகளை கண்டிப்பாக இணைத்தால் இந்த பிரச்சனையை தீரும். ஆந்திரா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தீர்க்கிறதுக்கான விஷயங்கள் உடனடியாக வர அரசு அதிகாரிகள் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சோழிங்கநல்லூர் தாய்சார் ஆபீஸ் இருக்காருன்னா அங்க 35 ஸ்டாஃப் இருக்காங்க.
அங்க அரசாங்கத்தில். ஆனா 15 பேர் வேக்கண்டா தான் இருக்காங்க. அங்க தாசில்தாருக்கு டிரைவரே இல்லாம இருக்காங்க, டெப்டி தாசில்தார் 3 பேர் இல்லாம இருக்காங்க. இந்த வேறு பல்வேறு விஷயம் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களால நிவாரணத்தை உடனே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய கடமை போல அவர் கேட்பது போல பள்ளிகள்ல தான் இந்த நிவாரண உதவிகள் நடக்கணுமா, வேற அமைப்புகள் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டாமா? அரசாங்கம் முதல்ல சரியா அதே போல கல்வியல் ரீதியாக எழக்கூடிய இந்த ஒரு போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கப்படும், இந்த ஒர்க்கிங் டேஸ், இந்த வேலை நாட்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணப்படும், போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கப்படும், இந்த மாதிரியான கேள்விகளும் எழும்புகிறது. அதே போல லீவ் விடக்கூடிய முறையிலேயே சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க. அவற்றையெல்லாம் கூட சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி.